சில ஃப்ரூட் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும்பா. எக்ஸாம்பிள் அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பனானா. ஓகே, இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ரேயிங் க்ரோத் ஹார்மோனும் வந்து கொடுக்கறது மூலமாக இன்னும் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் வந்து கிடைக்கும். அதை சீட்லெஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது மூலமாக அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன் மூலமாக, அப்ளையிங் க்ரோத் ஹார்மோன் மூலமாக இதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னாப்பா சீட்ஸ் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொலினேஷனுக்கும் ஃபர்டிலைசேஷனுக்கும் நமக்கு வாட்டர் வந்து தேவையில்லைப்பா. அண்ட் ஒன்லி சீட் ஜெர்மினேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து வாட்டர் வந்து தேவை. ஓகே, இப்போ சீடு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டன்ஸ்லையும் இது வந்து வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு விதையை கொண்டு போய் நம்ம வேற ஒரு ஊரில் நட்டு வைக்கிறோம். அப்போ அங்கேயும் அது ஸ்டாக்னெண்ட்டாக வளரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த சீடுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சீடில் சஃபிஷியண்ட்டான ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல் இருக்கிறதுனால யங் சீட்லிங்ஸ்க்கு தேவையான ஃபுட்டை வந்து இது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அன்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிற வரைக்கும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸுடைய ப்ராடக்டாக இருக்கிறதுனால இது வெரைட்டி ஆஃப் நியூ காம்பினேஷன்ஸ் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய நியூ ஜெனடிக் காம்பினேஷன்ஸ் கொடுத்து நிறைய வேரியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, சீடு தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னுடைய பேஸே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷனும் அதோட டார்மசி ஸ்டேஜ் தான் நமக்கு விவசாயத்துக்கு பயன்படுதுப்பா. ஏன் சர்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா சீடு இல்லைன்னா அக்ரிகல்ச்சரே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த சீடோட டீஹைட்ரேஷன், ஏன்னா மெச்சூர் சீட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர்லாம் லாஸ் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ டார்மசி ஸ்டேஜ் உறக்க நிலையில் இருக்கிறதுனால பல வருஷத்துக்கு இதை விதை நெல்லா வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஹவு லாங் சீட்ஸ் ஷுட் பி வயபிள், சீட் வந்து எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் வயபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு சீடை வந்து பொறுத்ததுப்பா. வயபிள் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல சீடு தான் அக்ரிகல்ச்சர்னுடைய பேசிக். ஏன் அதோட டீஹைட்ரேஷன் டார்மசி ஸ்டேஜ்னால தான் அதை வந்து நிறையா சீசன்ஸ்க்கு நம்ம வச்சு நம்ம விதைக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து டிஃபராக இருக்கும்ப்பா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் வயபிலிட்டியாக இருக்கலாம். வயபிலிட்டினா என்ன, இப்போ 1 மாசத்துக்குள்ள அதை நட்டு வச்சா அது வந்து நல்லா ஜெர்மினேட் ஆகி வளரும். அதுக்கு மேலே நட்டு வச்சோம்னா அது வந்து வளராது. இதான் வயபிலிட்டி. இது ஒவ்வொரு சீடுக்கு வந்து டிஃபராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சில சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு வயபிலிட்டியாக இருக்கும். சில சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு வயபிலிட்டியாக இருக்கும். அதுக்கும் மேலே கூட வயபிலிட்டியாக இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ இயர்ஸ் ஓல்டாக இருக்கக்கூடிய லுப்பைன். இது எங்கே வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுப்பினஸ் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர்டிக் தூந்திராவில் எக்ஸ்கவேட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சீடை வந்து நட்டு வச்சிருக்காங்க. அது ஜெர்மினேட் ஆகி ஒரு ஃப்ளாரை வந்து கொடுத்துருச்சு. இந்த இது பார்த்தீங்கன்னா 10,000 இயர்ஸ் ஓல்டு சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 இயர்ஸாக வந்து அது வயபிளாகவே இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2,000 இயர்ஸ் ஓல்டு சீட் வந்து எடுத்திருக்காங்க. எதுனா டேட் பாம்பா. டேக்கு பக்கத்தில் கிங் கெரால்ஸ் பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் பாம், அதாவது நம்மளுடைய டேட்ஸ் விதைகளை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனிக்ஸ் மாதிரி வளர்ந்துருக்கு. அதாவது ஃபீனிக்ஸ் அந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகிருக்கு. இதை வந்து ஃபீனிக்ஸ் டாக்லிஃபெரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதை பார்த்தீங்கன்னா 2,000 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. 2,000 இயர்ஸாக வந்து இது வயபிளாகவே இருக்குது. இப்போ என்சிஆர்டியில் நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கப்பா. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த என்டையர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் சாப்டர்ஸில் ஒவ்வொரு சில இம்பார்ட்டன்ட் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி எக்ஸ் இன் த எம்ப்ரியோ சாக். ஒரு எம்ப்ரியோ சாகுக்குள்ளே எத்தனை எக்குப்பா இருக்கும்? ஒரே ஒரு எக் தான் இருக்கும். 1 egg இன் த எம்ப்ரியோ சாக். ஓகே, என்சிஆர்டி புக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஒரு எம்ப்ரியோ சாகுக்குள்ள இப்போ எப்படிப்பா இது வந்து நமக்கு ஓவரி அப்படின்னா இது வந்து ஓவரி அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு ஓவியல் வந்து இருக்கும். அதுக்குள்ளே எம்ப்ரியோ சாக் இருக்கும். அப்போ ஒரு எம்ப்ரியோ சாகுக்குள்ளே எத்தனை எக் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு எக் தான் இருக்கும். ஓகே, ஹவு மெனி எம்ப்ரியோ சாக்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஓவியல். ஒரு ஓவியலுக்குள்ளே எத்தனை எம்ப்ரியோ சாக்பா இருக்கும்? 1 எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும் ஒரு ஓவியலில். 1 எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும் ஒரு ஓவியலில்.
ஓகே, அடுத்த கொஷின், மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓகே, how many ovules are present in the ovary? ஒரு ஓவியலுக்குள்ள எத்தனை ஒரு ஓவரிக்குள்ள எத்தனை ஓவியல் இருக்கலாம்? மோர் ஓவியல், நிறைய ஓவியல் இருக்கலாம். எத்தனை ஓவியல் இருக்கோ அத்தனை சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி how many ovaries are present in a flower? ஒரு ஃப்ளாரில் எத்தனை ஓவரிப்பா இருக்கும்? ஒரு ஃப்ளாரில் 1 ஓவரி தான் இருக்கும். 1 ஓவரி. சில ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து வச்சுருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட் ஃப்ரூட். ஆர்ச்சிட் ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா thousands ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும். ஓரபென்சி அண்ட் த ஸ்ட்ரிகா. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரூட்டில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓரபென்சியே ஸ்ட்ரிகா ஆர்ச்சிட் ஃப்ரூட் மாதிரியே லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ரூட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரசமரப்பா. அரசமரத்தினுடைய சீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இவ்வளவு பெரிய அரசமரமே வளரக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட்